2026 ஐபிஎல் தொடர் வரும் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் தற்பொழுது மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். கடந்த சீசனில் சந்தித்த சறுக்கல்கள் மற்றும் ஏமாற்றங்களை எல்லாம் சுக்குநூறாக உடைத்தெறியும் வகையில் இந்த முறை கடப்பாறை பலத்துடன், அதாவது அதிக அதிரடி பேட்ஸ்மேன்கள் கொண்ட ஒரு புதிய அணியை சிஎஸ்கே நிர்வாகம் கட்டமைத்துள்ளது. அனுபவம் வாய்ந்த ஜாம்பவான்கள் மற்றும் இளமை துடிப்பான புதிய வீரர்கள் என இரண்டும் சரி விகிதத்தில் கலந்த ஒரு அதிரடி படையாக சென்னை அணி இந்த ஆண்டு காட்சி தருகிறது. கடந்த சீசனில் படுமோசமாக சொதப்பியதால் இம்முறை அதிரடி கம்பேக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கிறது. இதனால் தரமான பேட்டிங் வரிசையை கட்டமைத்தாக வேண்டும் என்ற நிலைமை இருந்த நிலையில் புது பேட்டிங் வரிசை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. சஞ்சு சாம்சன் அணிக்குள் வந்திருப்பதால் அவரும் ஆயுஷ் மாத்ரேவும் ஓபனர்களாக இருப்பார்கள். ருத்துராஜ் கொய்வாட்டால் துவக்கத்தில் இருந்தே அதிரடியாக ஆட முடியவில்லை. துவக்கத்தில் நிதானமாகவும் பிறகு அதிரடி காட்டுவதிலும் ருத்துராஜ் கொய்வாட்டை இம்முறை ஒன் டவுன் இடத்தில் ஆட வைக்க வாய்ப்புள்ளது. MS தோனியின் இடத்தை எதிர்காலத்தில் நிரப்பும் வீரராக பார்க்கப்படும் கார்த்திக் சர்மா அதிரடியாக போட்டியை முடித்து வைக்கும் பினிஷிங் திறன் கொண்டவர். இதேபோல ரவீந்திர ஜடேஜா இல்லாத குறையை தீர்க்கும் வகையில் இடது கை சுழற்பந்து வீச்சு மற்றும் அதிரடி பேட்டிங் என இரண்டிலும் பிரசாந்த் வீர் மிரட்ட காத்திருக்கிறார். இவர்களுடன் மேட் ஹென்றி, ராகுல் சஹார், சர்ஃப்ராஸ் கான் போன்றோரும் மாற்று வீரர்களாக களமிறங்க வாய்ப்புள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக தல தோனி தனது அனுபவ ஆட்டத்தின் மூலம் அணியை வழிநடத்த உள்ளார். கடந்த ஆண்டு நடந்த கசப்பான அனுபவங்களை மறந்துவிட்டு இந்த ஆண்டு கோப்பையை வெல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முழுவீச்சில் தயாராகிவிட்டது என்றே தெரிகிறது.